1977 இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற கால்குலேட்டரை விட ரொம்ப வீக்கான கம்ப்யூட்டர்ஸ் இருந்த காலம். இன்டர்நெட் இல்லை, ஜிபிஎஸ் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன்னு ஒரு கான்செப்டும் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஹியூமனிட்டி ஒரு இம்பாசிபிள் டிசிஷன் எடுத்துச்சு. 2 சின்ன மிஷினை பில்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாங்க, போங்க, நம்ம வீட்டை விட்டு வெளியே போங்க, திரும்ப வரணும்னு யோசிக்க கூட வேண்டாம்னு சொன்னாங்க. அண்ட் அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இன்னும் நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க பேர் தான் Voyager 1 அண்ட் Voyager 2. Voyager ஒரு நார்மல் மிஷன் இல்லை. இது 176 இயர்ஸ்க்கு ஒரு முறை மட்டும் கிடைக்கிற ஒரு சான்ஸ். லேட் 1970ஸ்ல ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் எல்லாரும் ஒரு ரேர் அலைன்மெண்ட்ல வந்தாங்க. சன்னை சுத்தி பெர்ஃபெக்ட் பொசிஷன்ல அலைன் ஆகி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்துச்சு. சயின்டிஸ்டுக்கு ஒரு ஷாக்கிங் ரியலைசேஷன் வந்துச்சு. கரெக்டான டைம்ல ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணா கிராவிட்டியை ஸ்லிங் ஷாட் மாதிரி யூஸ் பண்ணி ஒரே ஜேர்னில எல்லா பிளானட்ஸையும் பார்க்கலாம்னு ரியலைஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த ட்ரீமுக்கு பேர் தான் த கிராண்ட் டூர். நாசா ரியலைஸ் பண்ணாங்க, இப்போ இல்லைனா இந்த ஜென்ரேஷனுக்கு எப்பவுமே இல்லை அப்படின்னு. ஸோ ஆகஸ்ட் 20, 1977 Voyager 2 ஃபர்ஸ்டா லான்ச் பண்ணாங்க. அண்ட் செப்டம்பர் 5, 1977 Voyager 1 அதை ஃபாலோ பண்ணுச்சு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மாதிரி ஸ்பீட் இல்லை, ஏஐ இல்லை, ஆட்டோ கரெக்ஷன் இல்லை. பட் அந்த மிஷின்குள்ள இருந்தது பியோர் ஹியூமன் கரேஜ். எவ்வளோ நாள் சர்வை பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அவங்க அதை லான்ச் பண்ணாங்க. Voyager நம்ம யூனிவர்ஸை பற்றி நினச்சிருந்த எல்லா அசம்ஷனையும் சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஜூபிட்டரில் என்ன டிஸ்கவர் பண்ணுச்சுன்னா, ஜூபிட்டரில் ரொம்ப பெரிய ஸ்ட்ராம்ஸ் இருக்குன்னு, அது எர்த்தில் இருக்கிற ஸ்ட்ராமை விட ரொம்ப பெருசுன்னு டிஸ்கவர் பண்ணுச்சு. எக்ஸாம்பிள் த கிரேட் ரெட் ஸ்பாட். நெக்ஸ்ட், ஸ்ட்ராங் ரேடியேஷன். ஜூபிட்டரோட கிராவிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றத டிஸ்கவர் பண்ணுச்சு. இது ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட டேஞ்சர் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட், வால்கனோஸ் ஆன் மூன் ஐயோ அப்படின்றது ஜூபிட்டரோட மூன். சயின்டிஸ்ட் நினைச்சது மூன்னா டெட் ராக்கா தான் இருக்கும்னு நினைச்சாங்க. பட் Voyager அதுல ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்கிறத டிஸ்கவர் பண்ணுச்சு. இது சயின்டிஸ்டுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஐயோல லாவா எரப்ஷன்ஸை பார்த்தாங்க. எர்த்தை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவ் வால்கனோ டிஸ்கவர் பண்ணது ஜூபிட்டர்ல தான். சாட்டர்ன்ல பியூட்டிஃபுல் ரிங்ஸ் இருக்கிறத டிஸ்கவர் பண்ணுச்சு. சாட்டர்ன் ரிங்ஸ் சிம்பிள் இல்ல, லேயர்ஸ், கேப்ஸ், பேட்டர்ன்ஸ் மாதிரியான ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத டிஸ்கவர் பண்ணுச்சு. அண்ட் சாட்டர்னோட மூன்ஸ் எல்லாம் சேம் இல்லை, ஒவ்வொரு மூனுக்கும் தனித்தனி பிஹேவியர் இருக்கு அப்படின்றத டிஸ்கவர் பண்ணுச்சு. நெக்ஸ்ட், டைட்டனோட திக் அட்மாஸ்பியரை டிஸ்கவர் பண்ணுச்சு. டைட்டன் அப்படின்றது சாட்டர்னோட மூன் இருந்தாலும் அதுல திக் அட்மாஸ்பியர் இருக்கு, கிளவுட்ஸ், கேசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத டிஸ்கவர் பண்ணிச்சு. யுரேனஸையும் நெப்டியூனையும் க்ளோஸா போய் பார்த்தது Voyager 2 மட்டும்தான். இன்னும் எந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் அங்க போகல. நோ க்ளோஸ் போட்டோஸ், நோ டைரக்ட் டேட்டாஸ் எக்ஸெட்ரா. ஸோ Voyager 2 இஸ் த ஒன்லி விசிட்டர். யுரேனஸ்ல பிளானட்டோட ஸ்பின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லா பிளானட்ஸையும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் அண்ட் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஸ்பின் பண்ணும். பட் யுரேனஸ்ல சேம் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன் தான் ஸ்பின் பண்ணும். பட் யுரேனஸ் ஸ்ட்ரெயிட்டா இருக்காது, கொஞ்சம் சாஞ்சு இருக்கும். அதை பார்க்கும்போது படுத்துட்டு சுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்பின் பண்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் சைட் ரொட்டேஷன், ஒரு சைட்ல லாங் டே, இன்னொரு சைடில் லாங் நைட். அண்ட் ஒரு சீசன் 20+ இயர்ஸ்க்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அண்ட் நெப்டியூனில் விண்ட் ஸ்பீட் 2000 km/h மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எர்த்தில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் விண்ட் ஸ்பீடை விட ரொம்ப ஃபாஸ்ட். இதுதான் சோலார் சிஸ்டம்லேயே ஃபாஸ்டஸ்ட் விண்ட் ஸ்பீட். நெப்டியூனில் இருக்கிற ஸ்ட்ராம்ஸ் ஸ்மால் இல்லை, அது பெருசாக டார்க்காக மூவ் ஆகிற ஸ்ட்ராம்ஸ் லைக் காஸ்மிக் ஹுரிக்கன்ஸ். நெப்டியூனை டீப் ப்ளூ பியூட்டின்னு சொல்றாங்க. நெப்டியூன்ல இருக்கிற மீத்தேன் கேஸ் சன்லைட் அப்சர்வ் பண்ணுது. அந்த ப்ராசஸ்ல இந்த டீப் ப்ளூ பியூட்டி கிரியேட் ஆகுது. Voyager இல்லனா யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் அன்னோன் வேர்ல்டாவே இருந்திருக்கும். Voyager ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இல்ல, அதுல ஒரு எமோஷனல் கிஃப்ட் இருக்கு. அதுதான் கோல்டன் ரெக்கார்ட். கோல்டன் ரெக்கார்ட்னா ஒரு கோல்டு கலர் டிஸ்க் இருக்கும். அதுல எர்த்தோட மெசேஜ் இருக்கும். அதுல எர்த்தோட சவுண்ட்ஸ் லைக் ரெயின், விண்ட், வேவ்ஸ், பேர்ட் சவுண்டு இதெல்லாம் இருக்கும். அண்ட் எல்லா கல்ச்சர்ஸோட மியூசிக், 55 லாங்குவேஜஸ்ல கிரீட்டிங்ஸ், சவுண்ட் ஆஃப் அ ஹார்ட் பீட், பேபி கிரையிங் எல்லாம் அந்த கோல்டன் டிஸ்க்ல ரெக்கார்ட் ஆகி இருக்கும். இது ஸ்பேஸ்ல போகும்போது ஃபியூச்சர்ல யாராவது கண்டுபிடிச்சா எர்த்துன்னு ஒரு பிளானட் இருந்துச்சுன்னு, அதுல இப்படி ஒரு அழகான லைஃப் இருந்துச்சுன்னு தெரிய வரும். அண்ட் இது ஏலியன்ஸ் கையில கிடைச்சா ஏலியன்ஸை கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் மிஷன் இதுவா தான் இருக்கும். லெட்ஸ்
லெட்ஸ் வெயிட் அண்ட் see வாட்ஸ் happening. அண்ட் அது ஒரு மெசேஜ் சொல்லுது என்னன்னா, இது ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன உலகத்துல இருந்து சென்ட் பண்ண ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லுது. அண்ட் இது யூனிவர்ஸ் கிட்ட நாங்கள் இங்கே இருக்கோம்னு சொல்லுது. இதுதான் ஹியூமனிட்டியோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். 2012 Voyager 1 ரொம்ப பெரிய ஒரு விஷயம் பண்ணுச்சு. ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் அது சோலார் சிஸ்டமோட பவுண்டரியை கிராஸ் பண்ணுச்சு. இட் என்டர்ட் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ். இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்னா ஸ்டார்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். இங்கே சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டாப் ஆகிற பிளேஸ் அண்ட் கேலக்சியோட ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ். 2018 Voyager 2வும் அதே பவுண்டரியை கிராஸ் பண்ணி இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்க்கு என்டர் ஆச்சு. ஹிஸ்ட்ரியில் மேன்மேட் ஆப்ஜெக்ட்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். Voyager 45 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. பட் இன்னும் அது நம்மக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கு. அது யூஸ் பண்ணுற பவர் ரொம்ப ரொம்ப ஸ்மால் தான். ஒரு டைனி நியூக்ளியர் பேட்டரி தான். பேட்டரி ஸ்லோவாக வீக் ஆகும்போது இன்ஜினியர்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையாக ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா அதை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சேஃபாக வச்சுக்க. Voyager பில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அங்கேருந்து இந்த சின்ன சிக்னல் எர்த்துக்கு வருது. அது டேட்டா மட்டும் இல்லை, அது ஒரு மிராக்கிள். Voyager 45 இயர்ஸ் ஓல்டு மிஷின், எக்ஸ்ட்ரீம் கோல்டு, எக்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ், வெரி லோ பவர். டெஸ்பைட் ஆல் தட் அது ஸ்டில் அலைவ் அண்ட் ஸ்டில் டாக்கிங் டு அஸ். ஸோ சயின்டிஸ்டுக்கு அது மிராக்கிள் மாதிரி ஃபீல் ஆகுது. Voyager 1 ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கு. எர்த்தில் இருந்து 24 பில்லியன் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே. ஈவன் லைட் கூட அதை ரீச் பண்ண 22 ஹார்ஸ் எடுக்கும். அவ்வளோ தூரத்தில் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அந்த எக்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸில் வீக் பவரில் அந்த ஓல்டு மிஷின் ஒரு சின்ன சிக்னல் சென்ட் பண்ணுது நமக்கு. அது லவுட் இல்லை, இட் ஜஸ்ட் விஸ்பர். இதெல்லாம் தாண்டி இப்போ Voyager 1 நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு. Voyager நமக்கு சொல்ற லெசன் ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப பவர்ஃபுல். நம்ம பெருசா இருக்கணும்னு தேவையில்லை, பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண. பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டார்ட் பண்ண. சில நேரங்களில் நமக்கு தேவைப்படுறது நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒரு அடி முன்னாடி வைக்கிற தைரியம் மட்டும்தான். ஒரு நாள் நம்ம இடத்துல ஹியூமனிட்டி இல்லாமல் போனால் கூட Voyager ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கும் நம்ம கதையை சுமந்துட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன மிஷினுக்கு முடியும்னா உங்களுக்கும் நிச்சயமாக முடியும். Think about this and start your journey right now. இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. This is Voice of Victory signing off with pride. See you next cosmic journey.